வணக்கம். மதிமுகம் நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 2026 தமிழ்நாட்டு அரசியலிலும் இந்திய துணைக்கண்ட அரசியலிலும் வியப்பூட்டும் மாற்றங்களை வழங்கப் போகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மதிமுக முதன்மை செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் வாழ்த்து. 2026 புத்தாண்டு நமது வாழ்வில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து. சென்னையில் களை கட்டியது புத்தாண்டு கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டத்துடன் பொதுமக்கள் உற்சாகம். புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. காலை முதலே பக்தர்கள் தரிசனம். 2026 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா முழுவதும் நேற்றிரவு புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. இந்நிலையில் 2026 புத்தாண்டை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அதன்படி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்த புத்தாண்டு புதிய சக்தி மற்றும் நேர்மறையான மாற்றத்தின் அடையாளமாக இருக்கட்டும் எனவும், சுய பரிசீலனை மற்றும் புதிய தீர்மானங்கள் எடுக்கவும் இது நல்ல வாய்ப்பு எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2026 புத்தாண்டு நமது வாழ்வில் அமைதி, மகிழ்ச்சி, செழிப்பை கொண்டு வந்து வலுவான மற்றும் செழிப்பான இந்தியாவை உருவாக்க புதிய சக்தியை அளிக்கட்டும் என கூறியுள்ளார். இதேபோல் பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அனைவருக்கும் ஒரு அற்புதமான 2026 ஆண்டு அமைய வாழ்த்துவதாக குறிப்பிட்டுள்ளார். வரவிருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும் என கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், அனைவருக்கும் மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வில் அளவற்ற மகிழ்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் கொண்டு வரட்டும் என பதிவிட்டுள்ளார். 2026 ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழகத்திற்கு வெற்றிகரமான ஆண்டாக அமைந்த 2025ற்கு விடை கொடுத்து மாபெரும் வெற்றியை வழங்க உள்ள 2026 அடியெடுத்து வைக்க தயாராகிறோம் எனவும், 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதாரம் எனும் நம் கனவு இந்த ஆண்டில் வலுப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகம் யாருக்கும் தலைகுனியாது தொடர்ந்து போராடும் என குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மனிதகுலம் வாழ்க்கையை முறைப்படுத்திக் கொள்ள திட்டமிடுவதற்காகவே கால ஓட்டம் கணிக்கப்படுவதால் ஏற்படுத்தப்பட்ட ஒழுங்குதான் வினாடிகள், நிமிடங்கள், மணி, நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள் என வரையறுக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை மையமாக்கி அதற்கு முன்பும் பின்பும் இரண்டாக பகுக்கப்பட்டு கிறிஸ்துவத்திற்கு பின் தற்பொழுது 2000 ஆண்டுகள் கடந்து இந்த நாளில் 2026 உலகம் அடியெடுத்து வைக்கின்றது என கூறியுள்ள அவர், மலர்கின்ற 2026 ஆண்டு தமிழ்நாட்டு அரசியலும் இந்திய துணைக்கண்ட அரசியலும் வியப்பூட்டும் மகிழ்ச்சியான மாற்றங்களை வழங்கப் போகின்றது என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், ஆங்கில புத்தாண்டு தமிழக மக்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியையும் தித்திக்கும் நிகழ்வுகளையும் நிறைந்த செல்வத்தையும் நீடித்த ஆயுளையும் நிம்மதியான வாழ்க்கையும் வழங்கும் ஆண்டாக அமையட்டும் என கூறியுள்ளார். தாவேக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழக அரசியலின் நேர்மைமிகு நம்பிக்கை ஒளியாய் நாளைய தலைமுறைகளின் தலை சிறந்த வழியாய் நாமே மாறுவோம் என குறிப்பிட்டுள்ளார். புதிதாக பிறக்கும் இந்த 2026 ஆண்டு தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றில் புதிய அத்தியாயம் என்பதை மக்கள் நிரூபிக்கப் போவது நிச்சயம் என கூறியுள்ள அவர், வாகை சூடும் வரலாறு திரும்ப போகிறது, வளமான நலமான பலமான தமிழகம் ஒளிரப் போகிறது, வெற்றி சரித்திரம் படைக்கப் போகும் உறுதியை மனதிலும் செயலிலும் ஏற்று இப்புத்தாண்டை வரவேற்போம், அனைவருக்கும் ஒளிமிக்க ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் ஆளுநர் RN ரவி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், 2026 விடியல் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கை மற்றும் வலுப்படுத்தப்பட்ட உறுதியை அறிமுகப்படுத்தட்டும் எனவும், நம் வாழ்வில் மகிழ்ச்சி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை நிரப்பட்டும் எனவும் தெரிவித்துள்ளார். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. உலகம் முழுவதும் வண்ண விளக்குகள் மற்றும் வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டு கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அதன்படி சென்னையிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரை, காமராசர் சாலையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கொட்டும் மழையிலும் ஒன்று கூடி ஆங்கில புத்தாண்டை வரவேற்றனர். தொடர்ந்து ஒருவருக்கொருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் கிழக்கு மண்டல இணை ஆணையர்
பண்டிட் கங்காதரன் மற்றும் கிழக்கு மண்டல போக்குவரத்து இணை ஆணையர் விஜயகுமார் உள்ளிட்டோர் சென்னை மெரினா கடற்கரை மணிகுண்டு அருகே பொதுமக்களுடன் கேக் வெட்டி புத்தாண்டை வரவேற்றனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பொதுமக்கள் 2025ஆம் ஆண்டு மிகவும் மகிழ்ச்சியாக கடந்ததாகவும் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியது மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது எனவும் கூறினர். ஹாய், ஐ எம் ஸ்ருதி. நாங்கள் பெரும்பாக்கத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே மெரினா பீச்சில் வந்து எப்படி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க வந்திருக்கோம். நல்லா இருக்குது. எல்லாமே செக்யூரிட்டிலாம் ஃபுல்லாக சூப்பராக போட்டிருக்காங்க. எங்களுக்கு அங்கே எங்கேயுமே அலோட் கிடைக்கல, மெரினால் மட்டும் தான் அலோடுன்றனால நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நல்லா இருக்குது. பசங்களோட வந்ததுனால நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலான்னு இருக்கோம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ. ஹலோ, நான் சுஜாதா கோபாலபுரம்லேருந்து வந்திருக்கேன். ஸோ எவ்ரி இயர் நியூ இயர்க்கு இங்கே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்போம், பட் வர முடியாது. இந்த இயர் என் டாட்டர் இவ கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தால் போயே ஆகணும். டியூ டு க்ரௌடெல்லாம் நான் கொஞ்சம் பயந்தேன், பட் இப்போ எல்லாம் நல்ல ப்ரொடெக்ஷன் நல்லா இருக்குது. ஸோ சேஃபாக இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். திருமண செலிப்ரேட் இது வந்து செகண்ட் டைம். லாஸ்ட் இயர் வந்து செலிப்ரேஷன், ஸோ செகண்ட் டைமாக ஃபேமிலியோடு வந்துருக்கோம். எல்லாரும் உதவி நல்ல விஷயம். அந்த மாதிரி கலெக்ஷன் வருது, மெயினாக எதிர்பார்க்குறேன். நல்லா ஆச்சு. புத்தாண்டை முன்னிட்டு சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதேபோல் சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த சிறப்பு ஆராதனை மற்றும் திருப்பலியில் ஆலயத்தின் அதிபர் பங்கு தந்தை வின்சென்ட் சின்னதுரை மற்றும் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, அனைவருக்கும் இந்த புத்தாண்டு நன்றாக அமைய வேண்டும், மகிழ்ச்சியையும் அமைதியையும் நம்பிக்கையும் தர வேண்டும் என கூறினார். மேலும் பாஜக நாட்டிற்கு தீமையை செய்து வருவதாக கூறிய அவர், மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாட்டில் சமய மத நல்லிணக்கம் நன்றாக உள்ளது என தெரிவித்தார். சிறுபான்மை என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தையே எனக்கு ரொம்ப சங்கடம் தருது. எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை சிறுபான்மை இன்னொரு பெரும்பான்மை சொல்லவே கூடாது. நான் அதிகமாக என்ன சொல்கிறேன்னா, எங்கு தீங்கு நடக்கின்றதோ, அநீதிக்கு எதிராக தவறுகள் நடக்கின்றதோ எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால் வயலன்ஸ் ஆஃப் லவ், அமைதியின் வன்முறை தான். ஆயுதங்கள் எடுக்க வேண்டிய தவறே கூட தப்பு. அது அமைதியில் நாம் செய்ய வேண்டியது செய்யணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கடமையை ஒழுங்காக செய்யும்போது எல்லாம் நடக்கும்பா. நம்ம செய்யாமல் தேவையில்லாதது குறுக்கு வழியில் போகும் பொழுது தான் இந்த விதமான போராட்டங்கள், தேவையற்ற தீவிரவாதங்கள் ஏற்படுகின்றது நினைக்கின்றேன். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு மற்றும் பிரார்த்தனைகள் நடைபெற்றது. அதன்படி மயிலாடுதுறை புனித சவேரியர் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. ஆலய பங்கு தந்தை தார்சியஸ் அடிகளார் தலைமையில் நடைபெற்ற ஆங்கில புத்தாண்டு திருப்பலியில் பெங்களூரு குருத்துவ கல்லூரி பேராசிரியர் லாரன்ஸ் அடிகளார் கலந்து கொண்டு திருப்பலி செய்து வைத்தார். இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனைகள் செய்தனர். தொடர்ந்து கேக் வெட்டி அனைவருக்கும் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் அமைந்துள்ள நோய் தீர்க்கும் முருகன் ஆலயத்தில் புத்தாண்டு மற்றும் கிருத்திகை சிறப்பு பூஜை வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக முருகன் வள்ளி தேவசேனா சுவாமிக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பட்டு வஸ்திரம், தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் பெரியங்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சாமுண்டேஸ்வரி அம்மன் கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் திருவண்ணாமலை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள உலக மாதா ஆலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். மேலும் புத்தாண்டு பிறந்தவுடன் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதேபோல் வேலூரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான பெருமாள் ஆலயத்திலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது.
ஆண்டின் தொடக்க நாளான இன்று சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து விற்பனையாகிறது. கடந்த சில நாட்களாக குறைந்து காணப்படும் தங்கம் விலை புத்தாண்டு தினமான இன்றும் சற்று குறைந்துள்ளது. அதன்படி சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் விலை கிராமிற்கு 40 ரூபாய் குறைந்து 12,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 92,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 256 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,56,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. புதினின் வீடு மீது உக்ரைனின் ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தியது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையே 3 ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நீடித்து வருகிறது. இந்நிலையில் நவ்கரோட் பகுதியில் அமைந்துள்ள ரஷ்ய அதிபர் புதினின் வீடு மீது உக்ரைனின் ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா திடீரென குற்றம் சாட்டியுள்ளது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் இது தொடர்பான வீடியோ ஒன்றையும் ரஷ்யா வெளியிட்டுள்ளது. அந்த வீடியோ பதிவில் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டு விட்டது என்று தெரிவித்துள்ளது. மேலும் அந்த வீடியோவில் 6 கிலோ எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்தபடி வந்த சக்லன் வி என்ற ஆளில்லா விமானத்தின் பாகங்கள் சிதறி கிடக்கின்றன. அதன் அருகே ரஷ்ய ராணுவ உடை அணிந்து வீரர் ஒருவரும் நிற்கிறார். எனினும் உக்ரைனின் வெளியுறவு அமைச்சகம் இதனை மறுத்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். 2026 தமிழ்நாட்டு அரசியலிலும் இந்திய துணைக்கண்ட அரசியலிலும் வியப்பூட்டும் மாற்றங்களை வழங்கப் போகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மதிமுக முதன்மை செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் வாழ்த்து. 2026 புத்தாண்டு நமது வாழ்வில் அமைதி, மகிழ்ச்சி மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் வாழ்த்து. சென்னையில் களை கட்டியது புத்தாண்டு கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டத்துடன் பொதுமக்கள் உற்சாகம். புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்கள் மற்றும் தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. காலை முதலே பக்தர்கள் தரிசனம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.